students, welcome to our YouTube channel. நம்ம SSC and Railway examsல கேட்கக்கூடிய statistics தான் பார்த்துட்டு இருக்கோம். Previous videosல individual series and then discrete seriesக்கு எப்படி mean find out பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல continuous seriesக்கு எப்படி mean find out பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Continuous seriesக்கு mean find out பண்றதுக்கான formula summation f into x divided by summation f. Next, first question, the arithmetic mean of marks of the students for the given data. So, given data பாத்தீங்கன்னா mark வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி class intervalsல இருக்கு. So, இந்த மாதிரி இருந்தா இது வந்து continuous series. இந்த continuous seriesக்கு mean find out பண்றதுக்கான formula summation f into x divided by summation f. Next, given marks வந்து இந்த 0 to 10, 10 to 20 இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து class interval. Class interval வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30, next 30 to 40, 40 to 50, 50 to 16 கொடுத்திருக்காங்க. இதுக்கான frequency பார்த்தீங்கன்னா 12, 18, 27, 20, 17, 6 கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல இருந்து x எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் இன்டர்வல்ல இந்த 0 அப்படிங்கிறது லோயர் லிமிட், 10 அப்படிங்கிறது அப்பர் லிமிட். லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டையும் ஆட் பண்ணி x ஈக்குவல் டு லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் டிவைட் பை 2 பண்ணா அதுதான் x. 0 பிளஸ் 10, 10, 10 டிவைட் பை 2, 5. நெக்ஸ்ட் 10 பிளஸ் 20, 30, 30 டிவைட் பை 2, 15. Next 20 and 30 add பண்ணா 50. 50 divided by 2, 25. 30 and 40 add பண்ணா 70. 70 divided by 2, 35. 40 and 50 add பண்ணா 90. 90 divided by 2, 45. Next 50 and 60 add பண்ணா 110 divided by 2, 55. ஓகேங்களா? So இப்படிதான் x find out பண்ணோம். x வந்து lower limit plus upper limit divided by 2 பண்ணா x கிடைச்சிரும். ஆர் இந்த class intervalக்கான mid value தான் x. Next, f into x multiple பண்ணுவோம். 12 5 multiple பண்ணா 60. 18 15 multiple பண்ணா 270. Next, 27 25 multiple பண்ணா 675. Next, 20 35 multiple பண்ணா 700. Next, 17 45 multiple பண்ணா 765. Next, 6 55 multiple பண்ணா 330. Next, summation f into x. இது full add பண்ணா 2800. Next, summation f. So, இது full add பண்ணா 100. Next, mean formula summation f into x க்கு பதிலா 2800 நோ. Next, summation f வந்து 100 அப்படின்னு substitute பண்ணலாம். இந்த ரெண்டு ஜீரோக்கு இங்க ஜீரோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மீன் வந்து 28. ஆன்சர் வந்து C ஆப்ஷன். Second question, the mean of the following distribution is 26. Then what is the value of k? ஓகேங்களா, இந்த given continuous seriesக்கு ஆன மீன் வந்து 26ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, next 40 to 50 இப்படின்னு given கொடுத்திருக்காங்க. next f frequency வந்து 8, 10, k, 6, 12 சொல்லி கொடுத்திருக்காங்க. next x எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? x equal to இந்த கிளாஸ் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணும். ஆர் மிட் வேல்யூ. இப்போ 0 பிளஸ் 10 எவ்வளோ? 10. 10 டிவைட் பை 2, 5. இப்போ 10 பிளஸ் 20 30. 30 டிவைட் பை 2, 15. 20 30 ஆட் பண்ணா 50 டிவைட் பை 2, 25. ஆர் இது ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய மிட் வேல்யூ. அதாவது 30க்கும் 40க்கும் நடுவில் 35, 40க்கும் 50க்கும் நடுவில் 45. இதுதான் x. நெக்ஸ்ட் f into x மல்டிபிள் பண்ணி எழுதணும். 8 5 மல்டிபிள் பண்ணா 40, 10 15 மல்டிபிள் பண்ணா 150, k 25 மல்டிபிள் பண்ணா 25k. நெக்ஸ்ட் 6 35 மல்டிபிள் பண்ணா 210. நெக்ஸ்ட் 12 45 மல்டிபிள் பண்ணா 540. ஓகே, நெக்ஸ்ட் சமேஷன் f into x. இது ஃபுல்லா ஆட் பண்ணா 940 plus
25k. நெக்ஸ்ட் சமேஷன் f இது ஃபுல்லா ஆட் பண்ணா 36 plus k. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் சீரிஸ்ல மீன்கான ஃபார்முலா சமேஷன் f into x divided by summation f. இதுல மீனோட வேல்யூ 26னு கொடுத்திருக்காங்க. 26 equal to summation f into x வந்து 940 plus 25k divided by summation f வந்து 36 plus k. நெக்ஸ்ட் இந்த 36 plus k இங்க டிவைட்ல இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்தா மல்டிபிள் ஆகும். ஸோ 26ஐயும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணா 936 plus 26 into k 26k equal to 940 plus 25k. நெக்ஸ்ட் இந்த 26k இருந்து இந்த 25k மைனஸ் பண்ணோம்னா k equal to 940 இருந்து 936 மைனஸ் பண்ணா 4னு வரும். k ஓட வேல்யூ 4. ஆன்சர் வந்து A ஆப்ஷன். நெக்ஸ்ட் question for you. Arithmetic mean of the following data is. இந்த given continuous seriesக்கு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையுமே ஒவ்வொரு கொஷின் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து அவ்வளோவா அவைலபிளாக இருக்காது. இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமில் தான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து நிறைய கொஷின்ஸ் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த கொஷின் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் புரிஞ்சுதா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது எனக்குமே தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல மீடியன் மோடு அந்த மாதிரி ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.